பிரசிங்கில் ஒரு வசனம் இருக்கிறது, நான் வந்து தெரியாமல் பேசிப்பட்டேன் என்று தூதருக்கு முன்பாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்புறம் கர்த்தர் சொல்றாரு, நீ உன் வாயின் வார்த்தையில நீ சிக்குண்டாய். வாசிங்க பார்ப்போம். பிரசிங்கில் ஒரு வசனம் இருக்கும், நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால், நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனையோ தீர்மானமோ பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அதை செலுத்த தாமதிக்காத. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை, நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க, உன் மாமிசத்தை பாவத்துக்குள்ளாக்க வாய்க்கு இடங்கொடாதே, வாய்க்கு இடங்கொடாதே. அது புத்தி பிசகினால் செய்ததென்று தூதனுக்கு முன் சொல்லாதே. அப்படி சொன்னா நடக்கிற காரியம் என்ன? தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு, தேவன் உன்னுடைய வாயின் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானே. நீ கையிட்டு செய்கிற வேலை, தொழில், பிசினஸ், வியாபாரம் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாரா? அழிச்சிருவார். அதனால தான் பேசுகிறத கவனமாக பேசுங்க. நான் அந்த பாவம் பண்ணல, இந்த பாவம் பண்ணல, யாரு கூடயும் கெடுக்கல, நான் உண்டு, என் வேலை ஒன்று இருக்குன்னு சொல்கிறீங்க, நல்லது. ஆனால் உங்கள் வாயின் வார்த்தை மீறுகிற வார்த்தையாக இருக்கும்போது தேவனை கோவப்படுத்துறீங்க, ஏசப்பாவை கோவப்படுத்துறீங்க. நீங்கள் ஒவ்வொரு வார்த்தை பேசும்போது தூதன் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? தூதனுக்கு முன்பாக நீ என்ன செய்யாத, சொல்லாத. தூதனுக்கு முன்பாக பேசாத. நீ தேர மாட்ட, நீ உருப்பட மாட்ட, நீ இப்படி போயிடுவ, அப்படி போயிடுவ. இதெல்லாம் வாயிலிருந்து மீறுகிற ஒரு வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் பேசும்போது கர்த்தர் சொல்றாரு, நான் உன் மேல கோபம் கொண்டு நீ கையிட்டு செய்கிற காரியத்தை என்ன செஞ்சிருவேனா? எப்போ அழிக்கிறாரு, எப்போ நஷ்டம் வருது தெரியுமா, எப்போ தோல்வி வருது தெரியுமா? இங்கே பாருங்க, அந்த வார்த்தையை பாருங்க, நல்லா கவனிங்க. பெரிய ஒரு சாதாரண ஒரு மேட்டுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை பாருங்க. தேவன் படைச்ச இந்த உடம்புல, இந்த வாயில, இந்த சத்தத்தில் ஒரு சின்ன காரியத்தை, அவிசுவாசமான காரியத்தை நம்ம பேசும்போது கர்த்தர் கோபப்படுறாரு, கடவுள் கோபப்படுறாரு. கோபப்படுற அளவுக்கு நம்ம பேசலாமா? பேசக்கூடாது. நிதானமாக பேசணும். வாய் பிசைக்கினாலே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தூதருக்கு முன்பாக சொல்லக்கூடாதுங்கிறார். அன்பார்ந்தவர்களே, பேச்சில் ரொம்ப கவனம். நம்ம பிள்ளைகளை பற்றி பேசும்போதும், தொழிலை பற்றி பேசும்போதும், அடுத்தவங்களை பற்றி பேசும்போதும், நண்பர்களை பற்றி பேசும்போதும் கவனமாக என்ன செய்யணும் பேசணும். நம்ம பேச்சு வந்து பிறருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும், பிறருக்கு நன்மை உண்டதாக இருக்கணும். அடுத்தவர்கள் வேதனைப்படுவதற்கு நம்ம பேசக்கூடாது, அடுத்தவர்கள் கண்ணீர் வடிப்பதற்கு நம்ம பேசக்கூடாது. நஷ்டங்கள் வருவதற்குண்டான காரணங்கள் இதெல்லாம், தோல்விகள் வருவதற்குண்டான காரணங்கள், படிப்பு காரியத்தில் ஜெயம் கிடைக்க முடியாத காரணங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாயின் வார்த்தைங்கிறது ரொம்ப கவனம் பார்த்துக்கொள்ளுங்க. நன்மைகள் மட்டும்தான் உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வர வேண்டுமே தவிர தீமையான வார்த்தைகள், அவிவிசுவாசமான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வரக்கூடாது.